தருமபுரியிலேருந்து மொஹிதீன்கிறவர் கேட்குறாரு. மொஹிதீன்ட்டு உங்கள் பேர் எழுதக்கூடாது. மொஹிதீன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. வழங்குதா? அது என்ன வார்த்தையை அப்படி சுருக்கி சொல்கிறாங்கன்னா, முஹிதீன். தீன் என்றால் மார்க்கம், முஹி என்றால் உயிர்ப்பிப்பவர், மார்க்கத்தை உயிர்ப்பிப்பவர் அப்படின்னு சொல்லி இந்த அப்துல் காதர் ஜிலானின்னு ஒரு ஆளுக்கு அல்லாஹ் பட்டம் கொடுத்தான்னு கதையை கட்டி விட்டுருக்குறாங்க. அந்த அடிப்படையில் அவரை மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி, மொஹிதீன் தான் மைதீன்ங்கிறாங்களே எல்லாம் தான் மைதீன் ஆண்டவருங்கிறாங்களே, மைதீன்லாம் கிடையாது. முஹிதீன் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பட்டம், அது பொய். அது ஒரு ஆளை போய் முஹிதீன் ஹயாத்தாக்குனவர்னு அவர் சொல்கிறதும் தப்பாக இருக்குது. இவர் என்ன தீன் ஹயாத்தாக்குனாரு? ஏதோ அந்த மனிதரை நினைவில் படுத்து அந்த பேரை வச்சுருக்கிறாங்க. வச்சா அதை ஒழுங்காக வைக்கிறதா முஹிதீன் சொல்லுங்கள், அந்த பேரை சொல்கிறதா இருந்தால். ஆனாலும் முஹிதீன்கிற ஒரு நல்ல பேரா? தீனை நீங்கள் ஹயாத்தாக்குறீங்களா? தீனை ஹயாத்தாக்கு வைக்கன்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறதுனால தீனை நீங்கள் என்ன ஹயாத்தாக்குறது? தீன் அல்லாவுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தான் தீன ஹயாத், அல்லாவுடைய அதிகாரத்துக்கு உள்ளது. நீங்கள்லாம் செய்ய முடியாது. அதனால் ஒரு மனுஷனை பிடிச்சிக்கிட்டு தீன ஹயாத்தாக்குறவன்ட்டு சொல்லுவது அது அல்லாவுடைய அதிகாரத்தில் வர்ற மாதிரி இருக்குது. அதனால் அந்த மாதிரி பேர்களை இனிமேல் வைக்காமல் தவிர்ப்பது நல்லது. யாரும் நீங்கள் தீனெல்லாம் ஹயாத்தாக்க முடியாது. தீன் ஹயாத்தோடு தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் அதை ஹயாத்தாக்கி வச்சுருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுட்டான். எவனும் வந்துக்கிட்டு மார்க்கத்தை செத்து போன மார்க்கத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் முஹிதீன்கிறது கருத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு மாதிரி வியாக்கியானம் பண்ணி வேறு கருத்து கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த கருத்து இருக்குதுல்ல, இந்த கருத்துக்கு ஒரு இடம் இருக்குதுல்ல. அதனால் இந்த தீனை ஹயாத்தாக்குறவங்க யாரும் பேரெல்லாம் வைக்காதீங்க, முஹிதீன்கிற பேர் வைக்காதீங்க. அது வச்சு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அதனுடைய சொல்லு முஹிதீன் கிடையாது.